நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்கள். சேக்கிழார் எழுதுறாரு சிறுதொண்டர் நாயனார் புராணத்துல, சிவபெருமான் சிவனுடைய வேஷத்துல வரார். சிறுதொண்டர் வீட்டுல இல்ல, 2 பெண்கள் மட்டும் இருக்கிறாங்க. அவருடைய மனைவியும் ஒரு வேலைக்கார பெண்ணும். திருவெண்காட்டு நங்கை மனைவி பேரு, சந்தான நங்கை பணிப்பெண்ணினுடைய பேரு. சிவபெருமான உள்ள கூப்பிடுறாங்க. சிவனடியார் வேஷத்துல வந்திருக்கிறார். ஐயா வாங்க, என்னுடைய கணவர் ஒரு சிவனடியாரை தேடிதான் போயிருக்கிறார், நீங்க வாங்க வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடும்போது சிவபெருமான் சொன்ன பதில் தெய்வ சேக்கிழார் எழுதுறார், மாதரார் தனித்து இருக்கும் இடத்தில் யாம் புகுதோம், பெண்கள் தனியாக இருக்கும் இடத்தில் சாமியார் உள்ளே வரக்கூடாது. சொன்னது யாரு? சிவபெருமானே சொல்றார். தெய்வ சேக்கிழார் எழுதுறார். ஓ அப்படியாமா, வீட்டுக்காரர் சிவனடியார் தேடிதான் போயிருக்கிறாரா, சரி சரி நான் வந்து உட்காரன். உள்ளேயே வரலையா சிவபெருமான்? பெண்கள் தனியாக இருக்கிறீர்கள், சிவனடியவனாக இருக்கக்கூடிய நான் பெண்கள் தனியாக இருக்கும் இடத்திற்குள் வர மாட்டேன். நாம அந்த மரத்தடியில உட்கார்ந்துருக்கேன், உங்க வீட்டுக்காரர் வந்தோன்னா கூப்பிட ஆள் அனுப்புங்க என்று சொன்னவர் சிவபெருமான். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் அப்படின்றது நமக்கு தெய்வங்கள் இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வகுத்து கொடுத்தவை.